பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார். ரூத் தன்னுடைய மாமியார் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட நின்று, உங்களுக்கு துணை நின்று, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் அப்படி என்று உங்களுக்கு சொல்லித்தர போறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்ட போறாரு. உங்களுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்கும், இந்த வழியில் போ, இந்த வழியில் போகாத, இதை செய், இதை செய்யாத, இனிமேல் நீ இப்படி இப்படி நடக்காதன்னு சொல்லி உங்களுடைய காதுகளில் கேட்கக்கூடிய ஒரு சத்தத்தை இன்னைக்கு இருந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. அண்ட் கேட்கறது மாத்திரமல்ல, அதை கேட்டு அதை செய்வதற்கான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். அப்படி அவர் உங்களுக்கு தருகிறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார். உங்களுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லா அடிக்ஷன்ஸ்லேருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள இயேசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. ஆண்டவர், அவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வதற்கு நீர் இறங்கினதற்காக நன்றி. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு வேளை சுகம் தேவையாக இருக்கலாம், வேலை தேவையாக இருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை நீர் சந்திப்பீராக. அவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வீர்க்காக. திருமண தடைகள் நீங்கட்டும் ஆண்டவர். கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும். ஊழியத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறவர்களை நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அநேக ஆத்துமாக்கள் அதன் மூலமாக ரட்சிக்கப்படும்படி நீ உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.